தமிழ் யூடியூப் வரலாற்றிலேயே முதன்முறையாக சோசியல் மீடியாக்களில் கலக்கிக் கொண்டிருக்கும் 15க்கும் மேற்பட்ட காமெடி பிரபலங்களை வைத்து நடத்தப்பட்ட பிரம்மாண்டமான ரெஸ்லிங் காமெடி ஷோ. தினமும் மாலை 7 மணிக்கு உங்கள் ரியல் ஒன் ஜாலி யூடியூப் சேனலில் பார்த்து சிரித்து மகிழ தவறாதீர்கள். உண்மையிலே இந்த 1000 ரூபாய் இது தமிழ்நாட்டில் இருக்கிற மானத்தை எடுக்குதுங்க. எதுக்கு எடுத்தாலும் 1000 கொடுத்தேன். கர்நாடகாவில் 2000 ரூபா கொடுக்குறான். இப்போ இந்த தெலுங்கானாவில் 2000 கொடுக்குது. அவன் கூட இதை சொல்ல மாட்டுறாங்க. எல்லா பொம்பளையும் கொடுறான்ட்டான். கர்நாடகாவில் லேடின்னு இருக்குதா, ரேஷன் கடையில் பொருள் வாங்குதா, கொடுறா 2000ட்டான். அவங்க கூட இப்படி சொல்லலைங்க. இந்த 1000 ரூபாய் கொடுக்கலன்னா இந்த கருமத்தை நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. கொடுத்தாலும் கொடுத்தீங்க 1000 ரூபாயை கொடுத்துட்டு எங்களை எவ்வளவோ அசிங்கப்படுத்த முடியுமோ. கொடுத்த உடனே ஒரு அக்கா 1000 ரூபா கொடுத்தாரு. அந்த 1000 போய் என் பிள்ளைக்கு மருந்து வாங்கி கொடுத்து நீங்கள் புள்ள உயிரோட இருக்குதுன்னா அப்போ நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி எத்தனை பிள்ளை செத்துருக்கோம்? இந்த 7000 கோடி ஒரு ஆண்டுக்கு 1000 கோடி இருந்தீங்க. இப்போ வீட்டு வரி ஏற்றுறேன். அதெல்லாம் வாடகை இருக்கிற பிரச்சனைன்னு சொல்ல முடியுமா? ஹவுஸ் ஓனருக்கு நீங்கள் வரி ஏற்றிட்டு அவனா போனோம். தெரியல என்னங்க இந்த ரூமுக்கு 4000 கேட்குறீங்க. முடிச்சு அவுக்குறேன் 6 மாதத்துக்கு ஒரு தடவை உனக்கு தான் தெரியும். நீ ஒரு சொந்த வீடு வச்சுப்பார், உங்களுக்கு தெரியும். இதுக்கு கொடுத்தா 6000 கோடி இல்லைன்னா கிளம்பு அப்படின்னு ஒரு 2000 ஏற்றுறான். அப்போ அது நேரடியாக உழைக்கின்ற ஏழை எளிய மக்களை பாதிக்குது இல்லை. இந்த 3 ஆண்டு காலத்தில் பட்டியலின மக்களுக்கு என்னென்ன செஞ்சுருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு நீங்கள் போட்டு என்னென்ன புரியும்? என்ன தண்ணி குடிக்க வச்சாங்க. அப்புறம் ஒரு பள்ளிக்கூடத்தில் எல்லாம் மலம் சம்மந்தப்பட்ட அட்ராசிட்டியாக நிறைய நடந்திருக்கு. மண் திரும்ப வச்சு இல்லைங்க, மண் திருவினா மண் அங்கே இருக்கணும்ல, மண் இல்லைங்கிறது ப்ரூவ் ஆகிடுச்சு. அநேகமாக தேர்தல் ரிசல்ட்டோடு அந்த ரிசல்ட்டும் வெளியே வரும். நாம் இன்னொருத்தருக்காக நம்ம திரும்பவும் பேச வேண்டியிருக்கோம். யார் நம்ம மண் யார் கையில் வச்சுக்கிறாரோ நம்ம பெரியவர் தான், அவரை பற்றி நம்ம பேச வேண்டியது. கோபாலபுரத்துக்கு விசுவாசம் சொன்னவர். ஆமாம், பாவம் வயசான காலத்தில் பாவம் ஒரு மூச்சு வேறு வாங்கும். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். திராவிட மாடல் அரசு 3 ஆண்டை முடித்து 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது மே 7ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு பதிவிட்டு ஒரு வீடியோவை பதிவு பண்ணியிருக்காரு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். சொல்லாட்சியை விட செயலாட்சி தான் எங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்கள் முகத்தில் மகிழ்ச்சி பொங்குவதே இதற்கு சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பதிவு பண்ணியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இன்னும் கொஞ்ச நாளில் இன்றைக்கி இல்லை சாயந்தரத்தில் இந்த ஆட்சியோட அவலங்கள் என்னன்னு எதிர்த்தரப்புலேருந்து யாராவது வீடியோ போடுவாங்க. அந்த வீடியோக்கு இந்த வீடியோ சரியாக போச்சுப்பா, ஒன்றும் நடக்கலை, அப்படியே தான் இருக்குது நாடு அப்படின்னு நம்ம போக வேண்டியது தான். ஏன்னா 100 ஆண்டு பேசும் ஓராண்டு சாதனைன்னாங்க. 100 வருஷம் பேசணுமா? ஏன்னா நம்ம இன்னும் 10-20 வருஷம் செத்து விடுவோம்ல, அப்புறம் எவன் பேச போகிறான்? 100 ஆண்டு பேசணுன்னாங்க. அப்போ 3 ஆண்டு சாதனை 300 ஆண்டு பேசணும்ல சொல்லியிருக்கணும். அப்போ முதல்ல 100 வருஷம் பேசுகிற மாதிரி செஞ்சிட்டிங்க. இப்போ 1000 ரூபா கொடுத்தாரு. சீச்சி, உண்மையிலே இந்த 1000 ரூபாய் இது தமிழ்நாட்டில் இருக்கிற மானத்தை எடுக்குதுங்க. எதுக்கு எடுத்தாலும் 1000 கொடுத்தேன். கர்நாடகாவில் 2000 ரூபா கொடுக்குறான். இப்போ இந்த தெலுங்கானாவில் 2000 கொடுக்குது. அவன் கூட இதை சொல்ல மாட்டுறாங்க. எல்லா பொம்பளையும் கொடுறான்ட்டான். கர்நாடகாவில் லேடின்னு இருக்குதா, ரேஷன் கடையில் பொருள் வாங்குதா, கொடுறா 2000ட்டான். அவங்க கூட இப்படி சொல்லலைங்க. இந்த 1000 ரூபாயை நாங்கள் வாங்கிட்டு படுறோம் பாருங்க பாடு. ஒரு விளம்பரம் ஒன்று இடையில போட்டாங்க. ஒருத்தன் வரான், சரி நீங்கள் முன்னு புல்லட்டில் வரான், வண்டி கொடுக்குறோம் பொழுது. ஒரு அம்மா துணியோ பாத்திரமோ ஏதோ தேய்ச்சி நிற்குது. இந்த முட்டி வரைக்கும் துணியை தூக்கின்னு உட்காந்துருக்குது. இயல்பு அப்படி தானே செய்வாங்க. வரவன் கேட்குறான், என்னடா முடியாமல் இன்னும் பேர் பொழுகுது, எங்கடா கடன் வாங்கினேங்கடா, இல்லைங்க அதை வாங்கி தந்தேனா கீச்சிரு அப்படி பார்த்துட்டு அந்த பொம்பளை எடுத்து பார்க்குறான் சைஸாக பார்த்துனா, தங்கச்சி நீ நினச்சா பண்ணலாம் போல இருக்குது அப்படின்னு வழிகிறாரு தலைவர். உடனே அவள் துணி அப்படி இழுத்து விட்டு நேராக உள்ளே போகிறான். அந்த அக்கா போகுது.
போனோடனே இப்போ 4000 தவங்க வட்டி எவனா கொடுப்பான்னு சொல்கிறான். அப்புறம் ஒரு 5000 தான் கொடுக்குது. கொடுத்த உடனே புருஷங்காரன் கேட்குறான், சார் நார்மல் கூட இருந்தால் என்னன்னு கேட்பான். எங்கே எப்படி கொடுத்தான்னு கேட்பான். அப்புறம் இவர் பார்த்து கேட்டோன்னே, ஐயா நம்ம ஸ்டாலின் ஐயா மாதம் 1000 கொடுத்தாரு, அதை அவங்க வாயில் சரக்காக ஊற்றாமல் நான் வச்சுருந்தேன், அதுதான் நம்ம மானத்தை காப்பாற்றுச்சு. இப்போது இந்த 1000 கொடுத்து எத்தனை மாதம் ஆகுது? ஒரு போன செப்டம்பர்லேருந்து கொடுத்தாங்களா? அப்போ அதுக்கு முன்னாடி அந்த வட்டிக்காரன் வந்திருந்தான்னா அந்த அக்கா என்ன பண்ணியிருப்பான்? இல்லை என்ன நடந்திருக்கும்? ஏங்க இதெல்லாம் ஒரு விளம்பரமாங்க. இந்த மாதிரிலாம் எடுத்து இந்த 1000 கொடுக்கலனா இந்த கருமத்தை நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. கொடுத்தாலும் கொடுத்தீங்க 1000 கொடுத்துட்டு எங்களை எவ்வளவோ அசிங்கப்படுத்த முடியுமோ கொடுத்த உடனே ஒரு அக்கா முதல்ல ஒரு 1000 கொடுத்தாரு. அந்த 1000 போய் என் பிள்ளைக்கு மருந்து வாங்கி கொடுத்து இன்றைக்கி புள்ள உயிரோடு இருக்குதுன்னா அப்போ நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி எத்தனை பிள்ளை செத்துருக்கோம்? இந்த 7000 கோடி ஒரு ஆண்டுக்கு 1000 கோடின்றீங்களே, அதை கொண்டு போய் அரசு மருத்துவமனை அழகாக க்ளீன் பண்ணி ரோடை அழகாக போட்டு பண்ணிங்கன்னா நாங்கள் வாழ்த்துவோம்ல. செக் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்னாயா ஸ்டாலின் வந்தாரியா அப்படியே பளிங்கு மாதிரி இருக்கியா. போங்க ட்ரிவாண்ட்ரம் போங்க, கேரளாவில் ட்ரிவாண்ட்ரத்தில் அரசு மருத்துவமனை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த மாதிரி பண்ணலாம்ல. இந்த பணத்தில் இப்போ எல்லாருமேங்க சாதாரணமாக முன்னாடிலாம் 30 ரூபா 20 ரூபா மேக்ஸிமம் 50 ரூபா 100 ரூபா வாங்குறது பெரிய டாக்டர் கிளினிக் வச்சுருந்தான். இப்போ சாதாரணமாக 200 ரூபா சின்ன டாக்டர், கொஞ்சம் பெரிய டாக்டர் 300, கொஞ்சம் பெரியவர் 500 ரூபா. ஒரு சாதாரண ஒரு கிளினிக்கு நம்ம போனோம்னா இவ்வளோ ஃபீஸ் வாங்கிறாங்கல்ல. எப்பேற்பட்ட குடும்பம் இருந்தாலும் ஏதாவது பக்கத்தில் இருக்கிற ப்ரைவேட் டாக்டருக்கு தானே போவோம். எப்படியும் ஒரு மாதத்திற்கு ஒரு 500 1000 ஒரு 2000 ரூபா ஒரு குடும்பம் வந்து டாக்டருக்கு செலவு பண்ணுதில்ல. நீ இதை அந்த அரசு மருத்துவமனையில் அவ்வளோ அழகாக ரெடி பண்ணி வச்சா இந்த ஜனங்க உன்னை வாழ்த்தாது. மகராசன் வந்தாரியா என்னையா ட்ரீட்மெண்ட்டு தராயா, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக தோற்று போச்சியா அப்படின்னு சொல்லும்ல. அதெல்லாம் செய்யணும். அதை விட்டுட்டு நான் உனக்கு தட்டு கொடுத்தேன், போன கவர்மெண்ட் வந்து அலுமினிய தட்டு கொடுத்தது, நாங்கள் ஸ்டீல் தட்டை கொடுத்துருக்குறோம், நீ பிச்சை எடுக்கின்ற மாதிரிலாம் இருக்குது. அதால் திஸ் இஸ் நாட் ஃபேர். இது சரியில்லை. இது வந்து ஒருத்தனை வந்து லஞ்சம் கொடுத்து ஓட்டை வாங்குற மாதிரி தான் இது. அதால் இவங்களுக்கு நம்ம கொஞ்சம் சிறப்பாக செய்வாங்கன்னு பார்த்தோம், ஒன்றும் சிறப்பாக செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் தோணுது என்னோடய பார்வையில். இப்போ என்ன நிறைய பேருக்கு என்னப்பா நிறைய குறை சொல்கிறேன்னு, நான் ஒரு 2-3 விஷயங்கள் நல்ல விஷயமாக பார்த்தேன். ஒன்று வந்து இந்த கலைஞர் நூற்றாண்டு இந்த நூலகம் திறந்தார் ஒன்று மதுரையில், அது வரவேற்கத்தக்கது. இங்கே இருக்கிறத பார்த்து அங்கே திறந்தாங்க. அப்புறம் வந்து இந்த காலை உணவு திட்டம்னு ஒன்று, அது ஏற்றுக்கலாம் ஏற்றுக்காமையும் இருக்கலாம், அது சரி ஏதோ ஒரு நல்லா சரி பரவாயில்ல. காலை உணவு திட்டம்னாங்க, அது கூட கக்கூஸ் பிரச்சனை வந்தது, அதையும் ஒன்றும் கண்டுக்காமல் விட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 விஷயங்கள் கொஞ்சம் இன்னும் சிறப்பாக செஞ்சுருக்கலாம். மற்றபடி ஒன்றும் பெருசாக இல்லை. இந்த இலவச பேருந்தெல்லாம் தேவையில்லாத ஒன்று. யாரும் இலவச பேருந்து கேட்கல, எல்லாரும் போயின்னு தானே இருந்தோம். ஏன் இலவசம் கொடுக்குறீங்க? இப்போ நீங்கள் இலவசம் கொடுத்துட்டீங்க, இந்த நட்டம் இந்த பேருந்து நட்டம் வருது. நீங்கள் பெருமையாக சொன்னீங்களே 2 கோடி பயணங்களோ 20 கோடி ஏதோ ஒன்று சொன்னாங்க. அப்போது இந்த நட்டத்தை நீ வேறு ஏதாவது ஒன்று மீது ஏற்றுவில்ல, கரண்ட்டு பில்லு, வீட்டு வரி. இப்போ வீட்டு வரி ஏற்றுற, அதெல்லாம் வந்து வாடகை இருக்கிற பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஹவுஸ் ஓனருக்கு நீ வரியை ஏற்றிட்டு அவனா பண்ணுவோம், தெரியல என்னங்க இந்த ரூமுக்கு 4000 கேட்குறீங்க, முடிச்சு அவுக்குறேன் 6 மாதத்துக்கு ஒரு தடவை, உனக்கு என்ன தெரியும்? நீ ஒரு சொந்த வீடு வச்சுப்பார், உனக்கு தெரியும். இதுக்கு கொடுத்தா 6000 கூட இல்லைன்னா கிளம்பு அப்படின்னு ஒரு 2000 ஏற்றுறான்ல. அப்போ அது நேரடியாக உழைக்கின்ற ஏழை எளிய மக்களை பாதிக்குதில்ல. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னு நம்ம பார்த்தோம். நம்ம தலைவிதி அவங்க கவனம் செலுத்தலை. இப்போ இந்த 3 ஆண்டு காலத்தில் பட்டியலின மக்களுக்கு என்னென்ன செஞ்சுருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு நீங்கள் போட்டு என்னென்ன பிடிங்க? என்ன தண்ணி குடிக்க வச்சாங்க. அப்புறம் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து எல்லாம் மலம் சம்மந்தப்பட்ட அட்ராசிட்டியாக நிறைய நடந்திருக்கு. அப்புறம் வந்து இந்த இடஒதுக்கீட்டில் வந்து இந்த அரசு மருத்துவர்கள் அரசு வக்கீல்கள் அந்த நாமினேஷனில் வந்து ரிசர்வேஷன் பார்க்க வேண்டியதில்லைன்னாங்க. அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து இந்தியாவில் தமிழ்நாடு இந்த தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை அட்ராசிட்டியில் 3வது இடத்துல இருக்குது. ஆனால் கணக்குப்படி பார்த்தா முதலிடம் நம்ம. ஏன்னா ஊபி முதலிடத்தில் இருக்குது. நம்ம மக்கள் தொகையை ஊபியும் கணக்கு பண்ணோம்னா நம்மளை மாதிரி 3 மடங்கு அவங்க.
அப்போ டெரைவ் பண்ணி பார்த்தோம் நம்ம முதலிடம். வேறு என்ன சொல்ல நாங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் எவனுக்கெல்லாம் அதிகாரம் மறுக்கப்பட்டிருக்கோம், இதுதானே எரிச்சல் எங்களுக்கு. நாங்கள் எல்லாருக்குமான அரிதுப்பா, எல்லோரும் எங்களுக்கு வேணும்பா பிரச்சனை இல்லை. யாருக்கெல்லாம் அதிகாரம் மறுக்கப்பட்டிருக்கோ, யார் இது வரைக்கும் அதிகாரத்துக்கு வரலையோ அவங்கள தூக்கி மேலே நிறுத்துகிறோன்னு நீங்கள். எப்போ எங்களை ஒரு ஆளை தானப்பா தூக்கிக்கிறீங்க, இன்னும் 2 3 பேர் தூக்குங்கப்பான்னா, ஏய் இருங்கப்பா அப்படின்னு 3 வருஷமாக கடத்திட்டீங்க. அப்போ பல்வேறு இடங்களில் பட்டியல் சமூக மக்கள் இன்னலுக்கு உள்ளாகிறாங்க. நீங்கள் சரியான நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. நாங்கள் யாருன்னா கேட்டால் எங்கால வச்ச யோ இல்லையா ராமஜெயம் கொலை வழக்கு 12 வருஷம் ஆச்சு, என்ன இப்போ அர்ஜென்ட் ஒன்றுங்க அப்படின்னு எங்களுக்கு கேட்க வைக்கிறீங்க. அப்புறம் இதுதான் நம்ம சாதனைன்னு சொல்ல முடியும். வேறு என்ன? வந்து கோட்டை கொத்தளத்தில் குடியேற்றிய உரிமையை கலைஞர் தான் வாங்கி கொடுத்தாரு பெருமையாக. இன்னை வரைக்கும் பேசுகிறீங்க, ஒரு தடவையும் பேசுகிறீங்க. பட்டியல் சமூக ஊராட்சி மன்ற தலைவர்கள் குடியேற்ற முடியல, சுதந்திர கொடியை ஏற்ற விட மாட்டுறாங்கன்னு ஒரு சர்வேலாம் வெளியிட்டாங்க. அதில் பல கொடுமைகள் இருந்தது. முதன்மையான கொடுமை அந்த தேசிய கொடி ஏற்ற விட மாட்டாங்கன்னெலாம் விட்டாங்க. நீங்கள் அதை அப்படியே காற்றுலையே விட்டீங்க. வேறு என்ன எங்களுக்கு செஞ்சீங்க? நார்மலாக நடக்கிறத கொஞ்சம் அதிகமாக எங்கள் மீது அட்ராசிட்டி இப்போ நடக்குதுன்னு தான் இப்போ தீவட்டிப்பட்டியில் கலவரம் நடந்தது. அது குறித்து வன்னியரசு அவர்கள் நேரில் போய் பார்த்தாரு. அங்கே பார்த்ததுக்கப்புறம் ப்ரெஸ் மீட்டில் சொன்னது என்ன ஒரு விஷயம் சொல்லியிருக்காருன்னா, காவல்துறை ஒருதலைபட்சமாக செயல்படுது, எங்கள் மீதே அடக்குமுறையை தொடுக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. பெண்கள் மீதும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கூட்டணியில் இருக்கவங்களே இப்படி சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? அம்பேத்கர் ஒன்று சொல்லுவார், சாதியை ஒழிக்கணும்னு சொல்கிறவங்க யாரும் அவன் சாதியில் போய் சாதியை ஒழிக்கணும்னு சொல்கிறதில்ல. எல்லாம் ஒன்றும் நேரடியாக சேரிக்கு வந்து சாதி ஒழிக்கணும்னு சொல்கிறான். அதை மாறணுன்றார். அப்போது இந்த குற்றம் குறைகளை நீங்கள் எங்கே போய் கேட்கணும், யார்கிட்ட சொல்லணும்? இப்போ நான் கூட தான் கத்திங்க கிடக்கிறேன். நான் கத்துறது அம்பலம் ஆகிடுதா? அம்பலம் அரசவையில் ஏறிடுதா? இப்போ நான் நினச்சா சிஎம் கிட்ட பேச முடியுமா? ஒரு மனுவை ஐயா கிட்ட கொடுங்கன்னு ஒன்றா சொல்லாமே தவிர, நீங்கள் தான் சொல்கிறீங்களே டக்குன்னு ஃபோன் போட்டால் சிஎம் எடுத்துருவாருன்றீங்களே. அப்போது டக்குன்னு ஃபோன் போட்டால் சிஎம் எடுத்துருவார். நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க, உங்கள் மேலே ஒரு பயம் இல்லாமல் தானே அங்கே அட்ராசிட்டி நடக்குது. யோ அந்த ஆள் முதல்வர்கிட்ட சொல்லுவாயா? அப்போது நீ பேச மாட்டேங்கிறது உண்மையா, இல்லை நீ சொன்னால் அவர் நடவடிக்கை எடுக்க மாட்டாரு உண்மையா? அப்போ போய் கண்ணாமன்னு பேசிட்டா அப்புறம் என்ன நடக்கும்? யோ நீ பேச வேண்டிய இடம் எங்கே? பேச வேண்டிய இடத்துல பேசு. சும்மா ரோட்டில் கத்திட்டு அவனை 4 பேரை ஊசி பற்றி விட்டு இன்னும் 4 அடி வாங்க வச்சுட்டு நம்மக்கிட்ட அது ப்ரிகாஷன் இல்லைல்ல. பல ஊர்களில் ஊர் தெருக்களில் பொது ஃபண்டுன்னு ஒன்று வைக்கிறான். அது அந்த பக்கம் மதுரை அந்த பக்கம்லாம் நிறைய இருக்குது. இந்த பக்கம் கடலூர் பக்கம்லாம் ஷாய் சண்டை வந்தால் செலவு பண்ணுறதுக்கு அவன் எல்லாத்துலேயும் ரெடியாக இருக்கிறான். அவனுக்கு ஒரு வக்கீல் டீம் இருக்குது. நீங்கள் என்ன இருக்குது, வெறும் 4 கோஷத்தை எழுதி கொடுத்துட்டு கற்றுக்கண்ணா உட்கார்றா ரோட்டில் உட்கார்றா அப்படின்ட்டு வந்துடுறீங்க. ஆட்சியாளரோடு கூட இருக்கிறீங்க. என்ன இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்தீங்க? யார்கிட்ட பேசினீங்க? என்ன வலியுறுத்துனீங்க அரசை? அப்போ சும்மா அரசியலுக்காக ஒரு ஏதோ நம்ம நண்பர் தான் பேசுகிறாரு, அப்படி தான் எடுத்துக்கணும். இப்போ இந்த மணல் குவாரி வழக்கில் இடியில் 5 கலெக்டர்கள் ஆஜரானாங்க. அது குறித்து உச்சநீதிமன்றம் இவர்களை காலதாமதப்படுத்தி துன்புறுத்த வேண்டாம், சீக்கிரமாக விசாரணை முடிச்சுட்டு இது பண்ணுங்க அப்படின்ற உச்சநீதிமன்றம் இடிக்கு ஒரு ஆலோசனையை வழங்கியிருக்கு. நம்ம அந்த விசாரணை முடிஞ்சுது, விசாரணை தான் முடிஞ்சிச்சு சார். அது முடிஞ்சுது சார். உச்சநீதிமன்றம் சீக்கிரமாக இது பண்ணுங்க, என்ன தகவல் வேணுமோ நேரடியாக கேளுங்க அப்படின்ற மாதிரி கலெக்டரும் சொல்லியிருக்காங்க, உச்சநீதிமன்றமும் சொல்லியிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? விசாரணையில் ஆஜராகியிருக்கிறார்கள், அவர்கள் சில விஷயங்களை சொல்லியிருப்பார்கள். இதை மறைக்கிறதுக்கு அதில் ஒன்றுமே இல்லை. ஏன்னா குண்டான் திருடி போச்சுன்னா, இல்லைன்னா குண்டான் அந்த ரூமில் இருக்கணும்ல. மண் திருடி போச்சு இல்லைங்க, மண் திருடனா மண் அங்கே இருக்கணும்ல. மண் இல்லைங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. 4 லட்சம் எடுக்க வேண்டிய இடத்துல 27,000 லட்சமும் நம்ம எடுத்ததா ஒரு டேட்டா சொல்கிறாங்கல்ல. அப்போ இது ப்ரூவ் ஆகிடும். அநேகமாக தேர்தல் ரிசல்ட்டோடு அந்த ரிசல்ட்டும் வெளியே வரும். நாம் இன்னொருத்தருக்காக நம்ம திரும்பவும் பேச வேண்டியிருக்கும். யார் அந்த இன்னொருத்தர்? யார் நம்ம மண் யார் கையில் வச்சுக்கிறாரோ நம்ம பெரியவர் தான், அவரை பற்றி நம்ம பேச வேண்டியிருக்கும். கோபாலபுரத்து விசுவாசின்னு சொன்னவர் அவர். ஆமாம், பாவம் வயசான காலத்தில் பாவம் ஒரு மூச்சு வேறு வாங்கும். பார்த்து கொஞ்சம் நடவடிக்கை எடுங்கப்பா, பார்த்து கொஞ்சம் பக்குவமாக பண்ணுங்கன்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். வேறு என்ன? எப்படி இருந்தாலும் உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தானே ஆகணும்.
இன்றைக்கி இல்லைண்ணா, என்றைக்காவது ஒரு நாள் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவோம். அதுக்காக நம்ம அவரை திருடன்னு சொல்லலை, பழமொழியை சொல்கிறோம். அதால் அவர்கள் அதை நோக்கி போவார்கள். ஏன்னா அங்கேயும் 4 பேர் சொல்கிறதுக்கு இருக்கான்ல, அண்ணாச்சி இதை பண்ணார், அண்ணாச்சி அதை பண்ணார். ஏற்கனவே அந்த நீர்வளத்துறையில் இருந்த ஒரு உயர் அதிகாரி எல்லாத்தையும் புட்டு வச்சிட்டாரு. எனக்கு வம்பு இல்லைங்க, என் மேலே தப்பு இல்லைங்கன்னு. அப்போது கொஞ்சம் இது ஸ்லோ மாதிரி தெரியுது, பட் ஆனால் இறுதியில் நிறைவேறும். இப்போ கலெக்டர் அந்த தகவல் நேரடியாக சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா சார்? அதாவதுங்க, என்ன நடந்ததுன்னு கேட்க போகிறது இல்லை. இவங்ககிட்ட வந்து எல்லாமே மெட்டீரியல் எவிடன்ஸாக இருக்குது. எல்லாமே சேட்டலைட்லேருந்து ஐஐடி நிபுணர்களை வச்சு எடுத்து வச்சிட்டாங்க. அதற்கான விளக்கத்தை கேட்க போகிறான். இந்த விளக்கம் வந்து ப்ரூவாக இருக்குது இல்லையா? இதில் மாற்றி சொன்னால் கலெக்டருக்கு எது அவ்வளோதான். கலெக்டர் யாரும் அந்த மாதிரி சொல்ல மாட்டான் எவிடன்ஸோடு இருக்கும்போது. அப்போ அவர்கள் அதை, சார் நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? இப்போ நீங்கள் ஒரு டிஎஸ்பி நினைக்கிறேன் திட்டக்குடி பக்கத்தில் ஒரு எம்எல்ஏ ஃபோன் பண்ணுறாரு. யோ என்னங்க அந்த வண்டிலாம் கொஞ்சம் கொடுங்க. இல்லை சார் அது வந்து கேஸ் ஆகி போச்சு, மேலே வரைக்கும் சொல்லிட்டாங்க. ஏங்க மண்ணை திருடுறதை பார்க்க வேண்டியது தாசில்தார் தானேங்க. நான் தாசில்தார்கிட்ட பேசிட்டேங்க, நீங்கள் விடுங்க, ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு டிஎஸ்பியை பேசுனது தான் நம்ம பார்த்தோம். அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக அதெல்லாம் முடியாதுங்க, அது மேலே வரைக்கும் போயிடுச்சுங்க அப்படின்னு சொன்னார்ல. அப்போது இந்த மாதிரி இப்போ கலெக்டரை வந்து அமைச்சர் மிரட்டுவார்ல. அதாவது அந்த மாவட்டத்தின் அமைச்சர் இருக்கார்ல, அவரோட ஒப்புதல் இல்லாமல் அங்கே ஒரு டிஐயே போட முடியாது, ஒரு எஸ்பியை போட முடியாது, ஒரு கலெக்டரை இவரோட ஒப்புதலோடு தான் போட முடியும். அப்போது நான் சில விஷயங்களை செய்கிறேன்னு வச்சுங்க, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு வேண்டிய ஆள் தானே போடுவேன், கிறுக்கு முறுக்கு பிடிச்சவனே கூட தான் போடுவேன். அதால் இவர்கள் மறைக்க முடியாது. இதில் இவங்க என்ன ஒன்று பண்ணலாம், சரிங்க நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கான விஷயங்களையும் நிறைவேற்றிக்கலாமே தவிர குறுக்கண்ணெல்லாம் மறிக்கிறதுலாம் நடக்காத ஒன்று. அப்படி மறிச்சாருன்னு வச்சுங்க, ஏதாவது புள்ளியியல் துறை, அரசு குடோனு, பிடிசி அந்த மாதிரி ஒரு இடத்துல சும்மா வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு வர அளவுக்கு போஸ்டிங்கில் வந்துடுவாங்க. அதால் பெரும்பாலும் இவங்க கருமம் போங்கடாப்பா, எனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீங்கள் இப்போ நீங்கள் பண்ணுங்கள், மாட்டினா உங்களோட போட்டோம் அப்படின்னு இருக்கிறவங்க இருக்காங்க. சரிங்க எங்களையும் கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னு இருக்கிறவங்க இருக்காங்க.